குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான பேங்கிங் ரிலேட்டட் நியூஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பேங்க் அசூரன்ஸ் பற்றின நியூஸ் தான். பேங்க்கில் கொடுக்கக்கூடிய பேங்க் அசூரன்ஸ் வந்து அதோட பெர்சன்டேஜ் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கான். ஸோ செகண்ட் நியூஸ் வந்து பேங்க் வந்து NBFC கொடுக்குற லோன் அது வந்து ரீசெண்ட் டைமில் வந்து போன இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான். அது என்ன அப்படிங்கிற ரீசன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அசூரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க்கோட டைப் வச்சுக்கிட்டு பேங்க்கில் இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு வந்து அதோட இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது அதை வந்து பேங்க் அசூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படிங்கிற கான்செப்ட் தான். கஸ்டமர்ஸுக்கு வந்து அக்கௌண்ட் வச்சு அந்த அக்கௌண்ட் மூலமாக வந்து அவங்களோட தேவைகள் இருக்கு இல்லையா, அதுவும் பூர்த்தியாகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பேங்க் அசூரன்ஸ் பாலிசி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இது பண்ணுற ப்ரொவைட் பண்ணுற பேங்க் அசூரன்ஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கான். எவ்வளோலேருந்துனா 7% இருந்து 6% கம்மியாக இருக்கா. இது வந்து இயர் ஆன் இயர், ஓகேங்களா. போன வருஷம் 7% இருந்தது, இந்த வருஷம் வந்து 6% மாறி இருக்கான். கடைசி மார்ச் மாதம் மட்டுமே வந்து அது 2% ஆயிருக்கான். ஓகே, இது நான் பர்டிகுலராக சொல்கிறது வந்து பேங்க் அசூரன்ஸ் தான், ஓகேங்களா. வெறும் இன்சூரன்ஸ் கிடையாது, இது பேங்க் அசூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வேறு டாபிக், ஓகேங்களா, வேறு டாபிக் கிடையாது. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் மட்டுமே வந்து சேல் பண்ணுறது. இது வந்து பேங்க் அசூரன்ஸ் அப்படிங்கிறது பேங்க்கில் இன்சூரன்ஸ் கம்பெனி சேல் பண்ணுறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து மார்ச் மாதம் வந்து ஏன் இந்த 2% மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிறது புரியும். மார்ச் மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியல் இயர் எண்டு, ஓகேங்களா. அப்போ பேங்க் கஸ்டமர்ஸ் கிடையாது, ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், அந்த பேங்க் ஆகட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு இயர் எண்டு, நாங்கள் வந்து எங்களுடைய ஒர்க்கை வந்து முடிச்சு க்ளீனாக இருக்கணும். இந்த டைமில் வந்து உங்களோட இன்சூரன்ஸ் வந்து சேல் பண்ணுறதோ இல்லை வந்து ப்ரொமோட் பண்ணுறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஆப்வியஸாக சொல்லுவாங்க. கரெக்டு தானே? அதனால தான் வந்து இந்த 2% அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போ RBI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் சேல் பண்ணுறதுல அதிக கவனம் செலுத்தாமல் உங்களோட கோர் பேங்கிங்கில் வந்து உங்களோட கவனத்தை வந்து செலுத்துங்க. கோர் பேங்கிங் அப்படிங்கிறது பேங்க்குக்கு உண்டான என்ன ஃபங்க்ஷனோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இன்சூரன்ஸ் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னா வெளியில் வந்து அவங்களே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸோ அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 காரணம் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. மிஸ் செல்லிங் அண்டு ஃபோர்ஸ்டு செல்லிங். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ் செல்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு விஷயத்தில் கிங்காக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும், ஓகேங்களா. எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கலாம், ஓகேங்களா. அது ரேர் தான், எல்லா இடத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த இது. ஓகே, பேங்க்கில் வந்து அந்த கஸ்டமர்ஸுக்கு வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை விற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏஜென்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பேங்க்கோட எம்ப்ளாயீஸே வந்து சேல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டான ப்ராடக்ட்டை வந்து அவங்ககிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்க முடியாது, ஓகேங்களா, கஸ்டமர்ஸ்கிட்ட. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏதோ ஒன்று வாங்கலாம், ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸோட என்ன சொல்கிறது தவறுதலாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு மாதிரி சொல்லி அதை வந்து வாங்க வைக்கிற மாதிரி ஆயிரும், ஓகேங்களா. அதுதான் வந்து மிஸ் செல்லிங். ஓகே, அடுத்து வந்து ஃபோர்ஸ்டு செல்லிங். ஸோ சில பேரில் வந்து டார்ச்சர் பண்ணாலே வந்து இவங்ககிட்ட எதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் வாங்குவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபோர்ஸ்டு செல்லிங். ஓகே, ஒருத்தர் வந்து தப்பாக செல் பண்ணுறதும் ப்ளஸ் ஒருத்தர்கிட்ட தப்பாக செல் பண்ணுறதும் ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதும் அதிகமாகுது, ஓகேங்களா. அதனால் வந்து இன்சூரன்ஸுக்கு இருக்கிற அந்த க்ரெடிபிலிட்டி அப்படிங்கிறது குறையுது. அதனால் வந்து நீங்கள் இனிமேல் வந்து உங்களோட கோர் பேங்கிங்கில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பேங்க்கில் இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு வந்து அவங்களோட தேவைக்காக வரும்போது இந்த ப்ராடக்ட் அவங்க வாங்கி அவங்க கை காசை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தேவையில்லாமல் போடுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. இங்கே அதான் சொல்லியிருக்காங்க. சில தேவையில்லாத பாலிசிஸ் வாங்குறது மூலமாக வந்து கஸ்டமர்ஸோட என்ன சொல்கிறது சில விஷயங்களும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களோட மணியும் வந்து இதில் வந்து வேண்டாம் என்ன சொல்கிறது அது யூஸாக ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து தங்களுடைய பணத்தை வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டேட்டா பார்த்துட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 7% அப்படிங்கிறது இருந்தது 6% கம்மியாக இருக்கா. ஸோ அப்படி இருந்தும் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் வந்து டபுள் டிஜிட்டில் இருக்குது. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது
ஒரு ப்ரைவேட்டுக்கு நிகராக ஹெச்டிஎஃப்சியா இல்லை வந்து ஸ்டேட் பேங்கா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து ஒரு போட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட இது வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அவங்க எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாலும் அது வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். பேங்க் ஆஃப் பரோடாவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் என்ன சொல்கிறது ப்ராஃபிட் மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது பப்ளிக் செக்டாரில். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸ். இதுதான் வந்து பேங்க் அசூரன்ஸ் வந்து ஏன் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, என்பிஎஃப்சிஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? அவங்க வந்து சின்ன சின்ன லோன்ஸ் அப்படிங்கிறது தருவாங்க. அவங்க வந்து இது கிடையாது, பேங்க் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து எங்கேருந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா, கேபிட்டல் வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா பணம் தேவைப்படுது அப்படின்னா பேங்க் கிட்ட தான் இருந்தால் வந்து பாரோ பண்ணுவாங்க. ஸோ பேங்க் வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்குறது வந்து கம்மியாக இருக்கான். ஏன் அப்படின்னா பயமாக இருக்கான் பேங்க்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் அசட் தான். ரிட்டர்ன் ஆஃப் லோன் அப்படிங்கிறது பேங்க்கு வந்து அசட் தானே. ரிட்டர்ன் ஆஃப் அசட் அப்படிங்கிறது வந்து அதோட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் வந்து கொடுக்குறது வந்து நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, ரிஸ்க் வெயிட்டட் அசட் இருக்கு இல்லையா, அதாவது ரிசர்வ் எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? ஒரு பேங்க் வந்து ஒரு கஸ்டமர்ஸுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர்ட் லோனாக இல்லாமல் ரிஸ்க் லோனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ரிஸ்க் லோன்லேருந்து சம் பர்சன்டேஜை வந்து அவங்க வந்து ரிசர்வாக வந்து எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறது, சிஆர்ஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 125%லேருந்து 100%ஆக வந்து கம்மி பண்ணாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து என்பிஎஃப்சிக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா 125 ரூபா எடுத்து வைக்க வேண்டியதில்லை, 100 ரூபா வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் வந்து பெருசாக ஒரு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறதும் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதோட கம்பேரிஷன் கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.3 இருந்து 5.7% மாறியிருக்கா இந்த வருஷம். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்குற லோன் ஆகட்டும், மைக்ரோ ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்க லோன், கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் அவங்களால வந்து 3 லட்சம் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கு கிட்ட போயிட்டு ஒரு கஸ்டமர் வந்து நிராகரித்து அவங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அடுத்தது போகிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், அந்த மைக்ரோ ஃபினான்ஸ், என்பிஎஃப்சிஸ் இவங்ககிட்ட போவாங்க. ஸோ அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஓகேங்களா? அது ரிட்டர்ன் ஆகிறதும் வந்து என்பிஎஃப்சிக்கு ரிட்டர்ன் ஆகிறதே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொடுத்த லோனே வந்து திரும்பி வர்றது கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் வந்து என்பிஏ அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தப்பான பாரோவர்ஸுக்கு வந்து தந்துடுறாங்க. என்ன சொல்கிறது, டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அடி வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் செக்டார்லேருந்து வாங்குகிற லோன்ஸோட ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனாலேயுமே வந்து என்பிஎஃப்சிஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் அவங்க கொடுக்குற லோனுமே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரிக்டான ஒரு மெஷரும் வந்து எடுத்திருந்தாங்க ஆர்பிஐ. என்ன அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு நபர் வந்து மேக்ஸிமம் 3 மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் கிட்ட இருந்தால் லோன் வாங்க முடியும். முன்னாடி வந்து 4 இருந்துச்சு, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அது 3 அதிகபட்சமே வாங்க முடியும். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து உங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறனால என்பிஎஃப்சிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கு பணம் இல்லாமல். ஓகே, ஸோ அப்படி இருந்தும் வந்து இவங்களை இப்போ பேங்க்குக்கிட்ட என்பிஎஃப்சியோட என்ன சொல்கிறது அந்த இது இருக்கும், என்னது ரேங்கிங் இருக்கும். ஸோ அவங்க வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லை அப்படின்ற அந்த கிரேட் வைஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு வந்து அவங்க லோன் தருவாங்க. ஓகேங்களா? ஹை ரேட் இருக்கக்கூடிய என்பிஎஃப்சிக்கு வந்து நார்மலாக வந்து லோன் கிடச்சிருதான், ரெகுலராக எப்போ போல் கிடச்சிருதான். ஆனால் அந்த லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோ கிரேட் இருக்கிற அந்த என்பிஎஃப்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? லோன்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, பார்ப்போம் என்ன சொல்கிறது. என்பிஎஃப்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டிப்பாக வேணும் தான். அவசர காலத்தில் பேங்க்கில் வாங்க முடியல, எலிஜிபிள் இல்லை அப்படின்னா என்பிஎஃப்சி கிட்ட போவாங்க. ஸோ என்பிஎஃப்சிக்கும் இந்த நிலைமை அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை.